அவ பேரு நிலா. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவகிட்ட ஒரு தனித்துவமான சக்தி இருந்தது. அது என்னன்னா, பௌர்ணமி அப்போ பிரகாசமாவும் அமாவாசை அப்போ கருமையாவும் மத்த நாட்கள்ல மாநிலத்திலயும் இருப்பா. இந்த விஷயத்த அவளோட அப்பா அம்மா வரமா பார்த்தாலும் அவளுக்கு சாபமாவே இருந்தது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நிறைய கேலி கிண்டல்களை தாண்டி வந்திருக்கா. பச்சோந்தி அப்படி இப்படின்னு நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. அதையெல்லாம் சமாளிச்சு வாழ்ந்துட்டு இருந்தா. இப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அன்னைக்கு பௌர்ணமி, அதனால ரொம்பவே பிரகாசமா இருந்தா. பொருட்களை எல்லாம் மேலே ஏறி அடுக்கி வச்சுட்டு இருக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழ போனா. அப்போ எப்பவும் போல ஒரு ஹீரோ வந்து அவளை விழாம தாங்கி பிடிச்சாரு. அப்புறம் நன்றி சொன்னா. 2 பேரும் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவளுக்காக மறுநாளும் அங்க வர ஆரம்பிச்சான். அவளுக்கும் இது பிடிச்சிருந்தது. மறுநாள் அவன் நிறம் மங்க ஆரம்பிச்சது. அவனுக்கு தன்னை பத்தி தெரிஞ்சா நம்ம கிட்ட பேச மாட்டானோ அப்படின்னு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் நிலாவை தேடி பார்த்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கவுண்டர்ல குடுத்துட்டு போயிட்டான். அதுல எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு விருப்பம் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு நம்பர் எழுதி கொடுத்திருந்தான். இப்படிக்கு வெற்றி அப்படின்னு எழுதியிருந்தது. அவளுக்கு சந்தோஷப்படுறதா, உண்மை தெரிஞ்சா விட்டுட்டு போயிடுவானோன்னு வருத்தப்படுறதான்னு குழப்பத்துல இருந்தா. அடுத்தது என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.